solute, எது solvent? எதுமா? சோடால வந்து நம்ம என்ன பண்றோம்? கேஸ், எது வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் போடுறோம், வாட்டர் போடுறோம். எது கம்மியா எடுக்கிறோம், எது அதிகமா எடுக்கிறோம்? மேம் கேஸ் தான் மேம் சொல்யூட். வெரி குட். புரிஞ்சதா இது? இன்னும் சும்மா கொஞ்சம் தான் கேஸ் போடுவாங்க இல்லையா? நிறைய வாட்டர்ல கொஞ்சமா தான் கேஸ் போடுவாங்க. கேஸ் இங்க என்னது? அந்த தண்ணி யூஸ் பண்றதுல லிக்விட். ஸோ நீங்க இது மாதிரி படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸி ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா கேம்பர். கேம்பர்னா இது கேம்பர் இன் நைட்ரஜன். நைட்ரஜன் கேஸ். கேம்பர்னா இந்த கற்பூரம் இருக்கு இல்லையா? கற்பூரம். கற்பூரம்ல வந்து நைட்ரஜன் கேஸ் இருக்கு. எது சால்வெண்ட், எது வந்து கேம்பர் வந்து கேம்பர் கற்பூரம் பார்த்துருக்கீங்களா? அது சாலிடா லிக்விடாமா? கேம்பர் சாலிட். ஸோ அது அதிகமா இருக்கும். நைட்ரஜன் வந்து கேம்பர்ல நைட்ரஜன் கேஸ் வந்து உள்ள போடுறாங்க. அப்போ கம்மியா தான் போடுவாங்க இல்லையா? இப்போ எது நைட்ரஜன் வந்து கேஸ் சொல்லிட்டு எழுதலாமா? அது கேஸ். கேம்பர் வந்து சாலிட். ஸோ எக்ஸாம்பிள் வச்சு கொஞ்சம் எழுதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இது இருக்க புரிஞ்சுதா? இப்போ ஏர், நான் வந்து ஏருக்கு நீங்களே எடுத்துக்கணும். ஏர் வந்து ரெண்டுமே கேஸ் அது காமனா இருக்கா விட்டு. இப்போ சோடா வாட்டர்ல சோடா தயாரிக்க கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் போடுற வாட்டர் எடுத்துக்கிட்டேன் இல்லையா? வாட்டர் வந்து நான் வாட்டருடைய குவான்டிட்டி அதிகமா எடுத்துக்கிட்டேன், அதனால அது வந்து லிக்விடு, அது சால்வெண்ட்ல வந்துடும். அடுத்தது அதுல வந்து கேஸ் போட்டேன் இல்லையா? அது வந்து சொல்யூட், கொஞ்சமா தான் வந்து கேஸ் போடும் அது. இப்போ கேம்பர் இன் நைட்ரஜன் கேஸ் அது இருக்கு இல்லையா? அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பர் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, அது பெருசா இருக்கும், அது சால்வெண்ட். அதுக்குள்ள நம்ம வந்து நைட்ரஜன் கேஸ் கொஞ்சமா வந்து ஆட் பண்றோம், அதனால அது வந்து சொல்யூட்ல வந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள். அடுத்தது ஹியூமிடிட்டி. இதுல வந்து வாட்டர் வேப்பர் இன் ஏர். வாட்டர் வேப்பர் இன் ஏர் இது எப்படி சொல்லுவீங்க? எது சொல்யூட், எது சால்வெண்ட்? வாட்டர் வேப்பர் இன் ஏர். சொல்லுமா? வாட்டர் வேப்பர் இன் ஏர். ஏர் எதுல வரும்? சால்வெண்ட்ல வருமா, சொல்யூட்ல வருமா? ஏர் சால்வெண்ட். வெரி குட். சால்வெண்ட் வேணா அதிகமா இருக்கு ஏர், அதிகமா இருக்கனால ஏர். வாட்டர் வேப்பர் எதுல வரும்? சொல்யூட் மேம். சொல்யூட். வெரி குட். வாட்டர் வேப்பர். நீங்க ஸ்டேட் அப்புறமா கூட எழுதிக்கலாம் நீங்க. இது வந்து என்ன இருக்கு? வாட்டர் வேப்பர் வந்து லிக்விடா இருக்கா, ஏர் வந்து கேஸா இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட், ஆல்கஹால் இன் வாட்டர். ஆல்கஹால் இன் வாட்டர் இது சொல்லுங்க. ஆல்கஹால் இன் வாட்டர் சால்வெண்ட். வெரி குட். வாட்டர் வந்து சால்வெண்ட். ஆல்கஹால் வந்து என்ன, கொஞ்சமா ஆல்கஹால் எடுப்போம், வாட்டர் அதிகமா ஆட் பண்ணுவோம் இல்லையா? அது. ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டேட் எழுதிக்கலாம், லிக்விடு லிக்விடு. உங்களுக்கு மேட்சிங்ல வரலாம், சூஸ்லாம். அடுத்தது இல்லை, சால்ட் இன் வாட்டர் கூட போட்டுக்கலாம், சால்ட் இன் வாட்டர். அடுத்தது பாருங்க, சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டர் இது சால்ட் வாட்டர் சொல்லுங்க. எக்ஸாம்பிள், எது சொல்யூட், எது சால்வெண்ட்? சால்ட் சொல்யூட், வாட்டர் சால்வெண்ட். வெரி குட். இது வந்து சால்ட் சொல்யூட், வாட்டர் வந்து சால்வெண்ட். ஸோ இது வந்து எதுக்கு? இது வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு? சாலிட். இது இது லிக்விட். நெக்ஸ்ட், இது எப்படி வேண்டாம், லிக்விட் எடுத்து எரேசர். இது கொஞ்சம் வேண்டாம், இது இந்த எக்ஸாம்பிள் வேண்டாம். மெர்குரி இன் கோல்டு. மெர்குரி இன் கோல்டு
என்ன எடுத்துக்கலாம் சொல்லுங்க? மெர்க்குரி இன் கோல்டு. Mercury solute, ma'am. வெரி குட். மெர்க்குரி வந்து சொல்யூட். Gold solvent. இது வந்து மெர்க்குரி வந்து லிக்விட் இருக்கு இல்லையா? லிக்விட் மெர்க்குரி தான் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா? மெர்க்குரி இங்க வரும். ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். எக்ஸாம்பிள் கொண்டு மாத்திடுறேன். இங்க பாருங்க. மெர்க்குரி இன் கோல்டு. மெர்க்குரி இன் கோல்டு. மெர்க்குரி வந்து லிக்விட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? மெர்க்குரி வந்து லிக்விட் அது கம்மியா தான் யூஸ் பண்ணும். இல்ல மெர்க்குரி எல்லாம் காஸ்ட்லி. ஸோ வந்து இது வந்து மெர்க்குரி வந்து சொல்யூட்ல வரணும். கோல்டு வந்து சாலிட்ல. அடுத்தது நெக்ஸ்ட் இது வந்து இது ஒரு டைப். ஸோ எல்லாமே வந்து லிக்விடா இருக்கிறது வந்து இது ஒரு டைப். அடுத்தது அடுத்த எக்ஸாம்பிள். camphor in air. camphor in air. கற்பூரம் இருக்கு இல்லையா? அப்படியே தூள் தூள் அந்த ஏர்ல இருக்கு. அப்ப எது சாலிட், எது லிக்விட், இது சொல்யூட், எது சால்வெண்ட்? Camphor solute, air solvent. வெரி குட். camphor வந்து சொல்யூட், ஏர் வந்து சால்வெண்ட். வெரி குட். ஸோ இது என்ன பண்ணலாம்? சாலிடு, இது கேஸ். சுகர் இன் வாட்டர். சுகர் இன் வாட்டர். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? Ma'am, sugar solute, water solvent. வெரி குட். சுகர் வந்து சொல்யூட், வாட்டர் வந்து சால்வெண்ட். அந்த ஸ்டேட் எல்லாம் நீங்க எழுதிக்கங்க. இது சாலிடு, இது லிக்விடு. அடுத்தது அலாய்ஸ். அலாய்ஸ் தான் நம்ம அலாய் பத்தி எது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலாய்ஸ் No, ma'am. மெட்டல் வந்து மிக்ஸ் பண்றது இல்லையா? ரெண்டு மெட்டல் இப்போ நம்ம கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுல வந்து அந்த காப்பர் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. கோல்டோட வந்து காப்பர் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து சாலிட் சாலிடு. அலாய்னா மிக்சர் ஆஃப் மெட்டல். மெட்டல் மிக்ஸ் பண்றது தான் மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ். இப்போ ஒன்ஸ் அகெயின் வந்து வில் கோ ஒன்ஸ் அகெயின். இப்போ நீங்க வந்து கிளியரா இப்போ சொல்லணும். இதுவே உங்களுக்கு வந்து ஒரு இது 5 மார்க்ஸ்ல வந்துடும். பாருங்க எப்படி எழுதிங்கன்னா ஃபர்ஸ்ட் இல்ல நீங்க வந்து இது பண்ணுங்க. இது சொல்யூட்டு. நீங்க நான் கிளியரா இப்ப நீங்க தான் சொல்லணும். இது சால்வெண்ட், இது சொல்யூஷன். இது டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். இது ஒரே இதுல பாக்ஸ்ல நம்ம முடிச்சிடும். இப்ப நான் வந்து இது சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சொல்றேன். நீங்க வந்து எக்ஸாம்பிள் நீங்க சொல்லணும். கேஸ் கேஸா இருக்கு. சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் கேஸா இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? Air, ma'am. ஏர். எக்ஸாம்பிள் அடுத்த நெக்ஸ்ட் கேஸ் சாலிட். யோசிச்சுட்டு சொல்லணும் எக்ஸாம்பிள். கேஸ் கேஸ் சாரி லிக்விட். And soda. வெரி குட். ஏன் சோடா? சோடா வாட்டர். ரீசன் சொல்லுங்க பாப்போம். And soda waterல தான் ma'am carbon dioxide சேர்ப்பாங்க. ஸோ கேஸ் வந்து கொஞ்சமா போடுறோம். அதனால அது சொல்யூட்ல வந்துருச்சு. வாட்டர் அதிகமா யூஸ் பண்றது அது வந்து சால்வெண்ட்ல வந்துருச்சு. அடுத்தது கேஸ் சாலிட். சாலிட்ல இந்த கேஸ் வந்து கம்மியா போடுறோம். சாலிடு கேஸ். ஒரு மெட்டல்ல எல்லாம் வந்து ஹைட்ரஜன் இன் பெல்லாடியம் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா கேம்பர்ல வந்து சாலிடா இருக்கு. அதுல வந்து கேஸ் கொஞ்சம் போடுவாங்க இல்லையா? கேம்பர் இன் நைட்ரஜன் போடலாமா? இது Yes, நியூவா ma'am. இருக்கு உங்களுக்கு. கேம்பர் வந்து சாலிடா இருக்கு. பெருசா பெரிய பொருள் அது.
அதுல வந்து நைட்ரஜன் கேஸ் வந்து ஃபில் பண்றாங்க. அப்போ இது கேம்ஃபர் இன் நைட்ரஜன். இது வரைக்கும் வந்து எல்லாம் கேஸ் உடைய சொல்யூஷன் இது. இது கேஸ் சொல்யூஷன். இது ஃபுல்லாவே என்னது இது? ஃபுல்லாவே வந்து கேஸ் சொல்யூஷன். அடுத்தது. இப்போ நெக்ஸ்ட் இது ஃபுல்லாவே வந்து கேஸ் சொல்யூஷன். அடுத்து லிக்விட் சொல்யூஷன். லிக்விட் சொல்யூஷன்ல உங்களுக்கு இந்த சொல்யூட், இது சால்வெண்ட் இல்லையா? இது சொல்யூட், இங்க பாருங்க. லிக்விடு, கேஸ். இதுக்கு என்ன வரும்? லிக்விடு கேஸ். எக்ஸாம்பிள், லிக்விட் வந்து கம்மியா இருக்கணும், கேஸ் அதிகமா இருக்கணும். லிக்விடு கேஸ். ஃபாகு, மிஸ்ட் எல்லாம் பனிமூட்டம் சொல்றாங்க இல்லையா? பனிமூட்டம்ல ஏர் அதிகமா இருக்கும். அதுல வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும் இல்லையா? அது எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஹியூமிடு, இது ஃபாகு. எஸ் ஹலோ, மேம். அது எஸ் சொல்லலாம் இல்லையா? லிக்விடா இருக்கணும். ஸ்மோக் சொல்லக்கூடாது. ஸ்மோக்ல வந்து உங்களுக்கு சாலிடு கேஸ் அப்படி வரும் உங்களுக்கு. அந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். எது அது கம்மியா இருக்கு அதை யோசிச்சு தான் நீங்க வந்து அந்த எக்ஸாம்பிளே எழுதணும். அதிகமா இருக்கிறது வந்து கேஸ் அதிகமா இருக்கு, அதுல லிக்விட் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா ஃபாகு, மிஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அது கொடுக்கலாம். இல்லைன்னா ஹியூமிடிட்டி எழுதலாம். ஹியூமிடிட்டி இன் ஏர். ஹியூமிடிட்டினா ஈரப்பதம் இருக்கு இல்லையா? அது ஓகே. அடுத்தது லிக்விடு, இதுக்கு நம்ம எழுதலாம். மேம் ரெண்டுமே லிக்விட். ஆல்கஹால் மேம். ஆல்கா நம்ம இது சானிடைசர்லாம் இருக்கு இல்லையா? எஸ் மேம். அதுல வந்து என்ன பண்றாங்க, என்னென்ன மிக்ஸ் பண்றாங்க? ஆல்கஹாலும் வாட்டரும் மிக்ஸ் பண்றாங்க இல்லையா? அது இல்ல ஆல்கஹால் கூட இது சொல்லலாம். ஆல்கஹால் இன் வாட்டர், அது சொல்லலாம். அடுத்து லிக்விடு, சாலிடு. லிக்விட் வந்து அதிகமா இருக்கணும், சரி லிக்விட் வந்து கம்மியா இருக்கணும், சாலிட் வந்து அதிகமா இருக்கும். மேம் மெர்க்யூரி இன் கோல்டு மேம். வெரி குட். மெர்குரியின், ஏன் மெர்குரியின் கோல்டு? கோல்டு நம்மளுக்கு மெர்க்யூரி தெரியுது. கோல்டு கம்மியா வந்து தான் மேம் இருக்கு ஆமா, லிக்விட். கோல்டு வந்து சாலிடா இருக்கு, அது வந்து லிக்விட் வந்து மெர்குரியா இருக்கு. ஓகே, இது வந்து லிக்விட் சொல்யூஷன். அடுத்தது சாலிட் சொல்யூஷன். சாலிட் சொல்யூஷன் அதே மாதிரி சொல்யூட், சால்வெண்ட், இது சொல்யூஷன். சொல்லுங்க. சாலிட் கேஸ். சொல்யூட் வந்து சொல்யூட் பார்ட்ல சாலிட் கம்மியா இருக்கணும், கேஸ் அதிகமா இருக்கணும். கேம்ஃபர் இன் ஏர் மேம். வெரி குட். கேம்ஃபர் இன் ஏர். அடுத்தது நெக்ஸ்ட் சாலிடு, லிக்விட். சாலிட், லிக்விட். மேம் சால்ட் வாட்டர் மேம். சால்ட் வாட்டர், சுகர் சொல்யூஷன் ஏதாவது எழுது. சால்ட் வாட்டர். சாலிடு கேஸ். சாலிடு மேம் சாலிட் என்ன? அலாய்ஸ் தான். என்ன சொன்ன? வாட் யூ மீன் பை அலாய்ஸ்? மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் வந்து மிக்சிங் பண்றது. ஓகே, இப்போ மெட்டல்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா வெறும் மெட்டலா யூஸ் பண்ணனா அதுடைய பாருங்களேன், கோல்டு மட்டும் வச்சு நான் ஜுவல்ஸ் பண்ண முடியாது. அதோட நான் காப்பர் மிக்ஸ் பண்ணாதான் அந்த மெட்டலில் வந்து நம்ம வளைக்க முடியும், பின்ன முடியும், எல்லாமே பண்ண முடியும். வெறும் கோல்டு பார்த்தீங்கன்னா வெறும் உருக்கி நம்ம கோல்டு காயின் தான் பண்ண முடியும், வெறும் கோல்டு வச்சுக்கிட்டேன். ஸோ அதோட நம்ம காப்பர் மிக்ஸ் பண்ணோம்னா அதோடைய டென்சில் ஸ்ட்ரென்த் இருக்கட்டும், நல்லா வந்து அது வளைக்கிற தன்மையெல்லாம் வந்து நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம். அதான் அலாய்ஸ் வந்து மிக்சிங் ஆஃப் தி மெட்டல்ஸ் வந்து வி கால் இட் அஸ் அன் அலாய்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சதாமா? வாட் யூ மீன் பை நம்ம என்ன, வாட் ஆர் தி டூ காம்போனன்ட்ஸ் இன் தி சொல்யூஷன்? வாட் ஆர் தி டூ? Solute and the solvent. What do you mean by solute now?
lesser amount of which you are using வந்து lesser amount we call it as a solid. Solvent என்ன சொன்னோம்? larger amount. Larger amount. So what do you define solution அப்படின்னா என்னது? Define பண்ணுங்க solution. Solution is a Homogeneous mixture. மிக்சர். ஏன் ஹோமோஜீனியஸ் மிக்சர் சொல்றோம்? அது வந்து நம்ம 2 பொருள் எடுத்தா கூட ஆனா வந்து நம்மளுக்கு என்னவா காமிக்குது? ஒரு சிங்கிள் வந்து அந்த நம்ம போட்ட பொருள் வந்து அந்த சொல்யூட் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒரு சிங்கிள் ஃபேஸா தான் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதுல இருக்கு. யூனிஃபார்ம் காம்போசிஷன் இருக்கு. இட் இஸ் a மிக்சர் ஆஃப் இட் இஸ் a uniform composition throughout the mixture. So a mixture which has got on the uniform composition in a mixture. Okay, இது வரைக்கும் புரிஞ்சதா? What are the 3 types of solution? State Solid which what are solid solution, liquid solution and the gas solution. So இதுக்கு வந்து இது மாதிரி நீங்க டேப்லர் காலம் போட்டு நீங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து கான்சென்ட்ரேஷன். இப்போ வந்து எப்படியெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க சொல்யூஷனுடைய எப்படி அதுல கான்சென்ட்ரேஷன் வந்து எக்ஸ்பிரஷன் பண்றாங்க. கான்சென்ட்ரேஷன் என்னது? இப்போ நம்ம சொல்ற தண்ணி பால் சொல்றோம் இல்லையா? தண்ணி பால்ல என்ன அதிகமா இருக்கும், என்ன கம்மியா இருக்கும்? தண்ணி தான் அதிகம். அதிகமா இருக்கும். பால் வந்து என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். அது வந்து தண்ணி பால் சொல்றோம். நல்லா வந்து திக்கு பால் அப்படின்னு சொல்லுவோம். கான்சென்ட்ரேட்டட் மில்க் அப்படின்றாங்க. அதுல என்ன இருக்கும்? பால் தான் மேம் அதிகம். பால் அதிகமா இருக்கும். அதான் அதே மாதிரி சொல்யூஷன்ல வந்து டைல்யூட் சொல்யூஷன் அப்படின்றோம். டைல்யூட் சொல்யூஷன்னா ரொம்ப தண்ணியா இருக்கிற சொல்யூஷன். இதுல என்ன அதிகமா இருக்கும்? இப்போ லேப்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிலாம் இருக்கும். அதோட மீனிங் என்ன? இப்போ டைல்யூட் சொல்யூஷன் அப்படின்னா என்ன இருக்கும்? டைல்யூட் சொல்யூஷனா என்ன அதிகமா இருக்கும்? வாட்டர் மேம். ஸோ வந்து அது வந்து சால்வெண்ட் வந்து மோர் இருக்கும். சால்வெண்ட் வந்து மோர் இருக்கும். சொல்யூட் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். லெஸ்ஸா இருக்கும். இப்ப நம்ம வந்து லேப்லலாம் நீங்க போனீங்கன்னா, அங்க டைல்யூட் HCl அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, இங்க வந்து ஆசிட் கொஞ்சமா போட்டு நெறைய தண்ணி ஊத்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் டைல்யூட். கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். நம்ம பால் வச்சுட்டாவே போதும். கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். இது என்ன பண்ணுவாங்க? எது அதிகமா இருக்கும்? எது கம்மி இருக்கும்? சால்வெண்ட் லெஸ்ஸா இருக்கும் மேம். சொல்யூட் மோர். வெரி குட். சால்வெண்ட் வந்து லெஸ்ஸா இருக்கும். சொல்யூட் என்னவா இருக்கும்? அதிகம். இது வந்து இது வந்து ஒன் வே ஆஃப் வந்து ரெப்ரசன்ட் சொல்யூஷன். அதே இப்ப பார்த்தீங்கன்னா கார்பரேட்டட் HCl மீனிங் என்ன? கான்சன்ட்ரேட்டட் HClனா கான்சன்ட்ரேட்டட் HClனா என்ன மீனிங்? இதுல இந்த அந்த பாட்டில் எழுதியிருந்தாங்கன்னா எது பவர்ஃபுல்? டைல்யூட்டா கான்சன்ட்ரேட்டடாமா? கான்சென்ட்ரேட்டட். அதான் வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டட் HCl. அப்ப இந்த இதுல என்ன இருக்கும்? அதிகமா என்ன இருக்கும்? சொல்யூட் மேம். எது அதிகமா இருக்கும்? இதுல ஆசிட் வந்து அதிகமா இருக்கும். ஆசிட் வந்து அதிகமா இருக்கும். வாட்டர் வந்து கம்மியா இருக்கும். இது வந்து ஒன் வே ஆஃப் வந்து ரெப்ரசன்டிங். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நம்ம அது டிஃப்ரெண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் வந்து கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேல வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்ப வந்து இது வரைக்கும் புரிஞ்சதா? இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேல வந்து பண்ணுவோம். இது டைப்ஸ் ஆஃப் டு எக்ஸ்பிரஸ் தி கான்சன்ட்ரேஷன். டிஃப்ரெண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் வேஸ் இருக்கு. 7 ways to express the concentration. சொல்லணும்னா இது மேம் மேம் கேட்க மாட்டேங்குது மேம். சரியா
ஹலோ கேக்குது மேம் இப்போ. ஒரு நிமிஷம் என் தேகம் பாருமாவோ கேஸ் ஹலோ எஸ்மா மரியம் கேக்குது மேம். ஹலோ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன 7 how many typesனா 7 types இருக்கு இல்லையா, 7 ways. இது வந்து என்னன்னா ஹலோ ஹலோ எஸ் மேம். 7 ways இருக்கு. என்னென்ன வேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மாஸ் பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா மாஸ் மாஸ் பர்சன்டேஜ். செகண்ட் டைப் என்னன்னா வால்யூம் பர்சன்ட். இதெல்லாம் நம்ம வந்து இதில் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த இது கான்சன்ட்ரேஷன் இந்த ஆயின்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ். தேர்ட் வந்து மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். ஃபோர்த் வந்து இது மூணுமே வந்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணுறது, மெடிசன்ஸில் யூஸ் பண்ணுறது. அடுத்து பார்ட்ஸ் பர் யூனிட், பார்ட்ஸ் பர் மில்லியன். இதெல்லாம் வந்து உனக்கு பொல்யூட்டன்ஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, ஏர்ல வந்து எவ்வளோ பொல்யூட்டன் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அந்த இதில் வந்து அந்த வாட்டர்ல வந்து எவ்வளோ எவ்வளோ பொல்யூட்டன்ஸ் இருக்கு அதெல்லாம் அந்த இதில் வந்து கால்குலேஷன்ல இந்த பார்ட்ஸ் பர் மில்லியன் யூஸ் ஆகும். மோல் ஃப்ராக்ஷன் இதெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ற டேர்ம்ஸ். மோல் ஃப்ராக்ஷன். சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா மொலாரிட்டி. மொலாரிட்டி மொலாலிட்டி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோல்ஸ், மொலாரிட்டி மேம் இல்லையா? ஓகே. இப்போ பாருங்க 7 ways. ஸோ மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், M/V பர்சன்டேஜ், பார்ட்ஸ் பர் மில்லியனு, மோல் ஃப்ராக்ஷன், மொலாரிட்டி அண்ட் மொலாலிட்டி. சொல்லிட்டு வாங்க. மாஸ் பர்சன்ட் என்னென்ன 7 ways? மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், பார்ட்ஸ் பர் மில்லியன், மோல் ஃப்ராக்ஷன், மொலாரிட்டி அண்ட் மொலாலிட்டி. இதெல்லாம் வந்து 7 ways. ஒவ்வொன்றும் பற்றி நம்ம வந்து முதல்ல வந்து இதெல்லாம் அப்படியே இருக்கு. நம்ம வந்து ஒன்னொன்னா வந்து அதோடைய சம்ஸ் எப்படி வரும் அப்படின்னா வந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து அந்த மோல் மோல் அப்படின்னு தான் அந்த வேர்டு வரும். மோல்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம வந்து 1 dozen ஆஃப் மேங்கோ அப்படின்னு சொல்லும்போது அதுல எத்தனை மேங்கோஸ் இருக்கு? 1 dozen வேர்ட்ல மேம் 12. 12. ஸோ அந்த நம்ம 12 வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணாம எழுதாம நம்ம வந்து என்னது இன்டைரக்டா நம்ம வந்து 1 dozen சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி வந்து 1 mole ஆஃப்
ஆக்ஸிஜன்னா அப்ப என்னன்னா அதோடைய அட்டாமிக் வெயிட் ஆஃப் வந்து ஆக்சிஜன் எடுத்திருக்கோம், இல்ல வந்து அதோடைய மாலிகுலர் வெயிட் ஆஃப் வந்து சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு இன்டைரக்டா நம்ம வந்து நினைச்சுக்கணும். இப்போ 1 மோல் ஆஃப் வந்து குளோரின் கேஸ் அப்படின்னா அதோடைய குளோரின் கேஸுடைய மாலிகுலர் வெயிட் வந்து அந்த வேல்யூ வந்து போட்டு நம்ம இது பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மோல் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள் தான் மோல். மோல் கண்டுபிடிக்கிறது வந்து 4 ஃபார்முலா இருக்கு. என்னென்ன 4 ஃபார்முலானா, ஏன்னா இதுக்கு இங்க உள்ள போறதுக்கு கூட ஃபர்ஸ்ட் இது பார்த்துக்கணும். மாஸ் பை அட்டாமிக் மாஸ். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மாஸ் பை மாலிகுலர் மாஸ். அடுத்தது என்னன்னா மாஸ் பை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவகேட்ரோ நம்பர். இது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பை அவகேட்ரோ நம்பர். சம் எப்படி பண்ணோம் பாருங்க. பாருங்க எந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல வந்து பாருங்க அலுமினியம் எடுத்துக்கோ. இப்போ வந்து கிவன் என்ன கொடுக்குறான்னா மாஸ் ஆஃப் அலுமினியம் வந்து 21 கிராம் அப்படி கொடுத்துட்டான். ஃபைண்ட் தி மோல் அப்படின்னு கேட்குறேன். இப்போ ஒன்று சிம்பிளா அந்த கிவன் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா மாஸ் ஆஃப் அலுமினியம் ஏழுடைய 21 கிராம். இப்போ எதுக்கு அலுமினியம் வந்து என்னது ஆட்டம் இல்லையா, அதனால நம்ம வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் வந்து அலுமினியம் வந்து ஆல்ரெடி நம்ம பீரியாடிக் டேபிள்ல இருக்கும். அதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து அந்த எக்ஸாம்லயே அவனே கொடுத்துருவாங்க. இந்த அலுமினியமுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 21 அப்படின்ட்டு கூட வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. 21 அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சில வேல்யூஸ் எல்லாம். ஸோ மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 21. அட்டாமிக் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 21. ஸோ 21 கேன்சல் பண்ணா 1 மோல். அவ்வளோதான். ஒரு வந்து சிம்பிளான சம்மிங். ஸோ நம்பர் ஆஃப் மோல் வந்து இது பார்த்துக்கணும். அந்த சம்முக்கு ஏற்றபடி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி. ஸோ அடுத்த சம் பாருங்க. மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 36 கிராம். 36 கிராம். ஃபைண்ட் தி மோல். கண்டுபிடிக்க சொல்லு. இப்போ என்ன பண்ணலாம்? வாட்டர் வந்து என்னது மாலிகுலர் ஆட்டமாமா? மாலிக்யூல். வெரி குட். அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? இது மாஸ் பை மாலிகுலர் மாஸ். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அதோடைய பொருளை வச்சுதான் நம்ம வந்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு இந்த லெசன்ல வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து சம்ஸ் தான் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு அந்த சம் ஃபார்முலா வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுமோ அந்த மெத்தட்ல ஞாபகம் வச்சு இதுல சம்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான இது லெசன் இது. நம்பர் ஆஃப் மோல் என்ன பண்ணா மாஸ் பை அட்டாமிக் மாஸ். இப்போ மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான்? அவன் கொடுத்துருக்க கிவன் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 36. அட்டாமிக் மாஸ் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கும். ஸோ மாலிகுலர் மாஸ். இதுக்கு என்ன எழுதணும்னா இது வந்து மாலிகுலர் மாஸ். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? வாட்டருடைய ஃபார்முலானா H2O இல்லையா? மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் எப்படி எத்தனை இருக்கு ஹைட்ரஜன் இதுல? எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு இதுல? 2 ஹைட்ரஜன். இப்போ 2 இன்ட்டு ஹைட்ரஜன் 2 இருக்கு. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 1 1 இன்ட்டு ஆக்சிஜன் எழுதி.
ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் வெயிட் பார்த்தீங்கன்னா 1. ஆக்சிஜன் அட்டாமிக் வெயிட் வந்து 16. இது நம்ம வந்துட்டு பண்ண சம்ஸ் பண்ண அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம். 16 into 2 எவ்வளவு? 16 plus 2 வந்து 18. ஸோ இப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இப்படி கண்டுபிடிப்பேன். பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு ட்ரை பண்ணி பார்ப்போம். கார்பன் டை ஆக்சைடு ட்ரை பண்ணுங்க. எத்தனை இருக்கு? கார்பன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஒரு கார்பன் இருக்கு அப்படி எழுதிக்கணும். ஆக்சிஜன் வந்து 2 இருக்கு அப்படி எழுதிக்கணும். அடுத்தது ஒரு கார்பனுக்கு எவ்வளவுனா 12. ஆக்சிஜனுக்கு 16 இல்லையா? அப்போ 1 into 12. ஆக்சிஜன் வந்து 2 into 16. அப்போ 12 plus 32 44. இப்படிதான் வந்து மாலிகுலர் மாஸ் வந்து கண்டுபிடிக்கிறது வே இது. ஸோ மாலிகுலுடைய மாஸை கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தட் தான். ஸோ எப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துடைய அட்டாமிக் வெயிட்டை நம்ம என்ன பண்ணோம்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எதுக்கு இதுக்கு மாலிகுலர் மாஸ் ஆஃப் எப்படி கண்டுபிடிச்சேன்? இது சப்ஸ்டிட் பண்ணோம் இல்லையா? எவ்வளோ வந்திருக்கு இதுக்கு? 18. இங்கே 18 போட்டு 18 டிவைட் பண்ணா 2. அவ்வளோ 2 மோல். புரிஞ்சாமா இது? எஸ் மேம். ஹலோ, புரிஞ்சுதாமா இது? அப்ப அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எவ்வளவு இருக்குன்னா ஒரு நிமிஷம். 12.046 ஆட்டம்ஸ் இருக்கு. Find the mole. இப்போ இவ்வளோ ஆட்டம்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணோம்? எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணோம்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். வெரி குட், வெரி குட். மாஷால்லா, டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? மாஷால்லா. நம்பர் ஆஃப் moles is equal to number of atoms. உங்களுக்கு வந்து அந்த ஈஸியா வந்து அடிக்கிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. 6.023 into 10^23. எல்லா சம்ஸ்க்கும் இதுதான் பேசிக். முதல்ல வந்து மோல் கண்டுபிடிச்சாதான் நீங்க அந்த ஃபார்முலால இருந்து சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12 into 10^23. இவ்வளவு கொடுத்துருக்காங்க. 6.046 into 10^23 divided by 6.023 into 10^23. ஸோ உங்களுக்கு என்ன கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 2 டைம் போகுது. அப்போ 2 மோல். புரியுதா இது? அடுத்த பாரு நெக்ஸ்ட். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் of carbon dioxide is 12.046 into 10^23. இதுக்கு என்ன யூஸ் பண்ணீங்க ஃபார்முலா? find number of mole. நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர் மேம். வெரி குட். ஸோ இதுக்கு என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளவு? 12.046 into 10^23 divided by 6.023 into 10^23. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி எங்கிட்ட வந்து 2 மோல். ஸோ இந்த மாதிரி வேலை தான் உங்களுக்கு வந்து இது மோல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி. இது ஒரு வே ஆஃப் வந்து கான்சன்ட்ரேஷன். அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து இப்போ உங்க புக்ல எல்லாம் சம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 2 மோல் அப்படின்னா அவங்க வந்து இது மாதிரி அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து பண்ணியிருப்பாங்க. 2 மோல் இருக்கு அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இல்லை சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து 36 கிராம் ஆஃப் வந்து வாட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நம்மளே தான் வந்து மோலை கண்டுபிடிச்சி அப்புறமா ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி கூட இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்க பார்ப்போம். சொல்யூஷன் வை வி வந்து ஸ்டார்டட் வித் தி ஏன் சொல்யூஷனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? வாட்ஸ் த ரீசன் ஃபார் தட்? லேப்ல அதெல்லாம்
நெறைய வந்து உங்களுக்கு சொல்யூஷனா இருக்கும்போது தான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டா நடக்கும். இண்டஸ்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே சாலிட் சப்ஸ்டன்ஸ் இருந்தா கூட அது என்னது கரைச்சு கிரைச்சு ஒரு வந்து லிக்விடா மாத்திட்டா, அப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டா நடக்கும். பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்றது லிக்விட். நம்மளுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி என்னமோ குளுக்கோஸ் ஏத்துறாங்களா, ஏன் வந்து அவங்க டேப்லெட்டா குடுக்கலாம். குடுக்காம வந்து குளுக்கோஸ் ஏத்துறாங்க. நம்ம அந்த குளுக்கோஸ் வந்து லிக்விடா இருக்கும்போது, லிக்விட் சொல்யூஷன்ஸா இருந்ததுனா உடனே பிளட்ல போய் மிக்ஸ் ஆகி அந்த ஃபாஸ்ட்டா வந்து இது எனர்ஜி குடுக்கும் அப்படின்னு தான். அதுக்காக தான் நம்ம வந்து சொல்யூஷன்ஸ வந்து கெ கெம் அ சொல்யூஷன்ஸ்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டா நடக்கும். ஓகே. என்னென்ன 2 காம்போனன்ட்ஸ் சொல்யூஷன் உடையது? Solute solvent, ma'am. சொல்லிடும். டிஃபைன் சொல்யூஷன் Solution is the homogeneous mixture. மிக்ஸ்சர் ஆஃப் 2 ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ். அது ஆமா. ஹோமோஜினியஸ்னா என்னது? சிங்கிள் ஆர் டபுள்? Single, ma'am. சிங்கிள். அதே வந்து ஹெட்ரோஜீனஸ் இருக்கு. ஹெட்ரோஜீனஸ்னா என்னன்னா, சாண்ட் இன் வாட்டர். இப்ப சாண்ட் வந்து தண்ணீல போடும்போது உங்களுக்கு என்ன 2 லேயரா நிக்குது. சாண்ட் தனியா, வாட்டர் தனியா நிக்குது இல்லையா? அது வந்து நம்ம ஹெட்டிரோஜீனஸ். ஹெட்டிரோனா டிஃபரெண்ட் 2 லேயரா வந்து வரும். ஆனா ஹோமோஜீனஸ்ல நம்ம 2 பொருள் எடுத்தா கூட, நம்ம மிக்ஸ் ஆகி வந்து ஒரு யூனிஃபார்மா வந்து யூனிஃபார்மிட்டி இருக்கும். நம்ம ஆட் பண்ண சொல்யூட் வந்து கண்ணுக்கே தெரியாம, அப்படியே வந்து மிக்ஸ் ஆகி அப்படியே சேர்ந்தே இருக்கும். என்ன எக்ஸாம்பிள் குடுக்கலாம் ஹோமோஜீனஸ் மிக்ஸ்சருக்கு? Ma'am, salt solution. சால்ட் சொல்யூஷன் குடுக்கலாம், வாட்டர் குடுக்கலாம், சுகர் ஏர் குடுக்கலாம். எல்லாமே வந்து ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர். அடுத்தது வாட் யூ மீன் பை சொல்யூட்ன்னா என்ன சொன்னேன்? Solute lesser amount of components. எந்த காம்போனன்ட் வந்து லெஸ்ஸரா ஆட் பண்றோமோ, அத வந்து நம்ப சொல்யூட் சொல்றோம். வாட் யூ மீன் பை சால்வென்ட்? Larger amount of components. லார்ஜர் அமௌண்ட் வந்து ஆட் பண்றது சால்வென்ட். ஓகே. அடுத்தது இது வந்து மெயின். இது வந்து பைனரி சொல்யூஷன். பைன்னா என்னது? பைனரி சொல்யூஷன்னா என்ன மீனிங்கு? பைனரி. பிஐ. பைன்னா என்ன Ma'am, மீனிங்மா? 2 two இல்லையா? solutions. இப்ப வந்து ஏன் வந்து பைனரி சொல்யூஷன் சொல்றேன்? 2 ஒரு சொல்யூட், ஒரு சால்வெண்ட். 2 பொருள் எடுத்திருக்கோம்ல, அதனால இது பைனரி சொல்யூஷன். இப்போ வந்து இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அது வந்து உப்பு, உப்பு, சுகரு, வாட்டர் இந்த 3 மிக்ஸ் பண்றாங்க. இதுல வந்து என்னது இதுவும் சொல்யூஷன். இதெல்லாம் டைரியா ஆகும்போது, வாந்தி பேதி இருக்கும்போது அந்த குடுக்குறாங்க. எலக்ட்ரான் பவுடர்லாம் குடுக்குறாங்க இல்லையா? அது தண்ணீல மிக்ஸ் பண்றாங்க இல்லையா? ஓஆர்எஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த அந்த சொல்யூஷன் வந்து என்ன பண்றாங்க? சால்ட்டு, சுகரு, வாட்டர் 3 யூஸ் அது வந்து டெர்னரி சொல்யூஷன். ஏன்னா வந்து 2 சொல்யூட் இருக்கு, 1 சால்வெண்ட் இருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். அடுத்தது என்ன பார்த்தோம்? வாட் ஆர் தி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனு? பேஸ்ட் ஆன் தேர் ஸ்டேட், பிசிக்கல் ஸ்டேட், சாலிட், லிக்விட், கேஸ் இருக்குல்ல? அந்த ஸ்டேட் வச்சு என்னென்ன 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனு? Solid solution, liquid solution, then gas solution. வெரி குட். ஸோ த சாலிட் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன், கேஸ் சொல்யூஷன். இப்போ சுகர் சொல்யூஷன் வந்து என்ன ஸ்டேட்டு? எது ஸ்டேட்ல வரும்? சொல்யூட் ஸ்டேட்ல என்ன வரும்? இது சால்வெண்ட்ல என்ன வரும்? சுகர் சொல்யூஷன். Sugar solute, water solvent, ma'am. வெரி குட். அடுத்தது ஹியூமிடிட்டி இன் ஏர். எது எது வரும்? Ma'am, liquid solute, air solvent. வெரி குட். மாஷாஅல்லா, மாஷாஅல்லா. வெரி குட். அலாய்ஸ்ல என்ன ஆகும்? ரெண்டுமே சாலிட் தான் மேம். சாலிட். வெரி குட். நெக்ஸ்ட் வந்து கேம்ஃபர். கேம்ஃபர் இன் ஓகே. சோடா வாட்டர் சொல்லுங்க. என்னது மேம்? சோடா வாட்டர். சோடா. சோடா வாட்டர்ல கார்பன் டை ஆக்சைடு வந்து சொல்யூட், வாட்டர் வந்து சால்வெண்ட் மேம். மாஷாஅல்லா. வெரி குட், வெரி குட். ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுது இல்லையா? எப்படி எழுதினா கூட நம்மளுக்கு வந்து இது எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து ஓரளவு வந்து புரிஞ்சு எழுதணும். அந்த அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அடுத்தது வாட் ஆர் தி 2 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பேஸ்ட் ஆன் தி கான்சன்ட்ரேஷன். அது வந்து பேஸ்ட் ஆன் தி பிசிக்கல் ஸ்டேட் பார்த்தோம். பேஸ்ட் ஆன் தி கான்சன்ட்ரேஷன். டைல்யூட் சொல்யூஷன் அப்புறம் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். வெரி குட். டைல்யூட் சொல்யூஷன் அண்ட் தி கான்சன்ட்ரேஷன். டைல்யூட்னா என்ன? எவ்வளோ இருக்கும் சொல்யூட்? எவ்வளோ சால்வெண்ட் இருக்கும்? சால்வெண்ட் அதிகமா இருக்கும், சொல்யூட் கம்மியா இருக்கும் மேம். வெரி குட். ஸோ என்னது சால்வெண்ட் அதிகமா? ஆமா, தண்ணி இல்லையா? அதிகமா இருக்கும் தண்ணி. அது கம்மியா இருக்குது சொல்யூட் இருக்கும். கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ல இது சால்வெண்ட் கம்மியா இருக்கும், சொல்யூட் அதிகமா இருக்கும். மாஷாஅல்லா. வெரி குட், வெரி குட். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது வந்து ஒன் வே. அப்போ இன்னொன்னு வந்து கான்சன்ட்ரேஷனுடைய எப்படியெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஏன்னா வந்து கான்சன்ட்ரேஷன் இப்போ நம்ம டைல்யூட், இது மட்டும் 2 டேர்ம் வச்சு நம்ம வந்து ஒண்ணும் இது ஆகாது. இப்போ நம்ம
என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பிரஷன் பண்ண நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கட்டும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் இருக்கட்டும், என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸ். ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் பர்சன்டேஜ். என்னென்ன டைப்ஸ் இருக்கு பாருங்க. மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் per வால்யூம் பர்சன்டேஜ், பார்ட்ஸ் per மில்லியன், மோல் ஃப்ராக்ஷன், மொலாரிட்டி அண்ட் மொலாலிட்டி. என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். Mass percentage, volume percentage, mass by volume percentage, parts per million, மில்லியன். mole fraction, molarity, molality. ஸோ இது ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஃபார்முலாஸ் எப்படி ஃபார்முலா இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தனியாக இருக்குது. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து போட்டு சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாம். அடுத்தது இப்போ என்ன மோல்ஸ்க்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற என்னென்ன 4 ஃபார்முலா. Mass by atomic mass, mass by Next. molecular mass, number of atoms by Avogadro number, number of molecules by Avogadro. வெரி குட். அவங்களோட நம்பரோட என்ன வேல்யூ அது? அவங்களோட நம்பர் 6.023 into 10 power 20. 6.023 சொல்லு. 23 சொல்லக்கூடாது. பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம வந்து நம்பராக சொல்லணும். 6.023 into 10 power 23. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 42 கிராம் ஆஃப் காப்பர் அப்படி இருக்கு. இது வந்து எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவீங்க? ஃபைண்ட் தி மோல். 42 கிராம் ஆஃப் காப்பர். எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணீங்க? ஹலோ Ma'am, 42 கிராம் ஆஃப் காப்பர். mass by atomic number. அட்டாமிக் Atomic மாஸ். weight. அட்டாமிக் மாஸ். வெரி குட். மாஸ் பை அட்டாமிக். அடுத்தது 80 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கு என்ன யூஸ் பண்ணீங்க? 80 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. Molecular mass. மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஸோ அது வந்து மாஸ். அடுத்தது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் குளோரின். Number of நம்பர் atoms number by of Avogadro number. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அவங்களோட நம்பர் எவ்வளவு? 6.023. அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைடு மாலிகுல்ஸ். Molecular mass by Avogadro நம்பர் number. ஆஃப் number of Number of molecules by Avogadro number. So like that நம்ம அந்த ஃபார்முலாக்கு ஏற்றபடி 4 இருக்கு ஃபார்முலா. அவன் கொஸ்டின்ல வந்து எப்படி கேட்டு ஆட்டமா கேட்டிருக்கானா, மாலிகுலா கேட்டிருக்கானா, இல்லைன்னா எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறானா. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்தது நம்ம வந்து இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எப்படி அந்த 7 வேஸ் இருக்குல்ல, 7 வேஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பிரஷன் பண்றது, அது எப்படி வந்து ஃபார்முலாஸ்ல போறது, அந்த 7க்கும் நம்மளுக்கு வந்து இந்த மோல் ஃப்ராக்ஷன் வந்து தேவை. இது நம்பர் ஆஃப் மோல்ஸுடைய வேல்யூ எப்படி கால்குலேஷன் பண்ணுறது தேவை. அதுக்காக இந்த முதல்ல இந்த பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபார்முலாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேம்மா? இந்த லெசன் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தான் மெயின். மற்றபடி வந்து கான்செப்ட்க்கு ஏற்றவே ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸில் நம்ம சம்ஸ் வரும். ஹலோ 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 சார் மரியம். ஹலோ. Yes, ma'am. Shall I wind Yes, up, ma? ma'am. Okay. Yes, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Nice to meet you. Thank you, girls. மேம் கேக்குதா? சொல்லுங்க சார். மேம் நான் ஸ்டூடெண்ட் மேம். சாரி. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சாமியாலா? ஆமாம். எப்போ ஜாயின் பண்ணீங்க? எந்த டைம் ஜாயின் பண்ணீங்க நீங்க? மேம் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணிட்டேன். நான் பெருசா இன்ட்ராக்ட் பண்ணேன். பார்க்கலாம். நான் இந்த மரியம் தான் ஒருத்தர். ஓகே, நடத்தினது வரைக்கும் புரிஞ்சுதாப்பா? நீங்க இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன்.
சாரி மேம். கொஞ்சம் பேச முடியல. கொஞ்சம் லேட்டா தான். ஓகே, ஓகேப்பா. எல்லா நோட்ஸ் எல்லாம் இந்த இது அதான் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் 15 மினிட்ஸ் கழிச்சு தான் ஜாயின் பண்ணேன். அதான் யூஸ் பண்றதுக்கு பண்ண முடியல. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் திருப்ப அந்த பேசிக் எல்லாம் திருப்ப எடுத்துட்டு தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப்பே போவேன் இன்ஷா அல்லாஹ். இல்ல மேம். பிரச்சனை இல்ல. நானு ஆ, கேட்டுட்டேன். இப்ப ஆ. நீங்க சொல்லுப்பா. ஒண்ணும் இல்ல மேம். கேட்டுட்டேன்னு சொல்லி. ஓகே, ஓகே. இப்ப நம்ம பார்த்தது வந்து எது மேம்? இப்ப பேசிக்ஸ் ஆஃப் சொல்யூஷன் சொல்யூஷன்ஸா? லெசன். சொல்யூஷன் சொல்யூஷன் லெசன்ப்பா. லெசனா? ஓ! சொல்யூஷன் லெசனுடைய இது இன்ட்ரோடக்ஷன் தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து இன்னும் ஓகே. டீப்பா உள்ள உள்ள இருக்கு. அதான் நெறைய அதான். இருக்கு. இது ஓகே கொஞ்சம் மேம். பெரிய லெசன் தான். முடிச்சிடலாம் ம். இன்ஷா அல்லாஹ் நம்ம. சரிங்க மேம். ஓகேப்பா. ஓகே. நான் வைண்ட் அப் பண்றேன்ப்பா. ஓகே மேம். பாய் மேம். தேங்க் யூஸ்ப்பா. தேங்க் யூ மேம். தேங்க் யூ.